ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன் இவ்வளவு பெருசா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றான்னா நம்புற மாதிரியே இல்லை. அப்பா அம்மா வர ஸ்கூல்ல வெயிட் பண்ண மாட்டியா? சுந்தர், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி உங்க ஃப்ரெண்டு தானே, அதான் உங்களுக்கு தேடி வந்தா. சுந்தர், அம்மாவுக்கே அவங்க போன இடம் தெரியாது, இவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்பா, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. வந்ததுல இருந்து இப்படிதான் மேடம், ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கான். அவங்களுக்கும் தெரியாது, பாட்டி வந்துருவாங்க. வா வீட்டுக்கு போலாம். ஆஹா, பாட்டி அக்காவும் இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன். சுந்தர், இப்படி அடம் பிடிக்க கூடாது, அப்புறம் அம்மாவுக்கு கோவம் வந்துரும். அவனையே மிரட்டுற? அவன் சொன்னா கேட்டுப்பான். சுந்தர், அடம் பிடிக்காத, வா வீட்டுக்கு போலாம். நான் வர மாட்டேன், போ. நீங்க யாருமே பாட்டி தேடல, அதான் நானே தேடி வந்தேன். இங்க பாரு, மத்தவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, இது ரொம்ப கெட்ட பழக்கம். நீ என்ன தொந்தரவு பண்ணாத, வீட்டுக்கு போ. நான் பாட்டிய பார்த்துட்டு வரேன். ஏய் சுந்தர் குட்டி, தாயம்மா வீட்டுக்கு வந்தா எங்க கடைக்கு வந்துட்டு தான் போவோம். அப்படி அவங்க வந்த உடனே உன்கிட்ட நான் கூட்டிட்டு வரேன். அவங்களா வந்தாதான் சொல்லுவீங்களா? நீங்க போய் தேடி பார்க்க மாட்டீங்களா? இதுக்கு நான் என்ன மேடம் பதில் சொல்றது? இந்த புள்ளைய மறந்துட்டு இப்படி தாயம்மா எங்கேயோ போயிடுச்சு. சுந்தர், அவங்க வேலையை விட்டுட்டு எப்படி போய் தேடுவாங்க? அப்ப வாங்க நம்ம போய் தேடுவோம். வாங்கப்பா. சொன்னா புரிஞ்சுக்கோ சுந்தர், இப்ப எங்கேயும் போய் தேட முடியாது. நீ வேண்டாம், நானும் அப்பாவும் போய் தேடுவோம். அப்பா நம்ம போலாம். அம்மா நீ வீட்டுக்கு போமா. சுந்தர், அவங்க இருக்கிற இடம் தெரியாம தேட முடியாது. அப்ப நீயும் அம்மாவும் வீட்டுக்கு போங்க, நான் போய் தேடி பார்க்க. பையன். சுந்தர், அம்மா சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எங்க இருக்காங்கன்னு தெரியாம எப்படி கண்டுபிடிப்ப நீ? சுந்தர், வா போலாம். சாப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு போய் தேடி பார்க்கலாம். நீங்க வீட்டுக்கு போனா வர மாட்டீங்க, இப்படியே போலாம். நீங்க இவனை தூக்குங்க, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். பாப்பா. சுந்தர், சொன்னா கேளு. நானே என் பாட்டியை போய் தேட போறேன். இருடா, நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ? இசை, என்ன காரியம் பண்ற? பட்டு, இங்க பாரு செல்லம், அம்மா தெரியாம அடிச்சிட்டேன்டா பட்டு. வாடா தங்கம். சுந்தர், அப்பா வலிக்குதுப்பா. உனக்கு என்ன ஆச்சு இசை? ஏன் புள்ளைய போட்டு அடிக்கிற? என்ன மன்னிச்சிருங்க. சாரி தங்கம், வலிக்குதா? சாரி. சுந்தர், பின்வலை வாங்க. சுந்தர், 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 அழாதரா கண்ணு. அம்மா இத கோவத்துல அடிச்சிட்டா. நான் பாட்டி கிட்டனா கூட்டி போ சொன்ன, அதுக்கு ஏன் அடிக்கணும்? அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு. வரட்டும், நான் என்னன்னு கேக்குறேன். நீ வர சுந்தர். ஒண்ணும் நீ வாடா. தேவையில்ல. சுந்தர், அம்மாவுக்கும் என்ன பிடிக்கல, உனக்கும் என்ன பிடிக்கல, பேசாம போ. சுந்தர், அப்பாவுக்கு உன்னை மட்டும் தானே செல்லம் பிடிக்கும். நான் ஏதாவது உன்கிட்ட கேட்டா நீயும் கோவப்பட்டு அடிப்ப, எனக்கு தெரியும். டேய், அப்பா உன்னை எப்பவும் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், சரியா? வாடா, வா. பாட்டி தான் திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. சுந்தர், இங்க பாரு, அம்மா வந்துட்டாங்க. இவங்க தானே உன்னை அடிச்சாங்க, இப்ப அம்மா அடிக்கலாமா? இங்க பாரு. இப்ப ஓகேவா?
சுந்தர் அம்மா மேல இன்னும் கோவமாவே இருக்கியா? இசை, உனக்கு ஏன் அப்படி கோவம் வந்தது? தங்கம் சாரி பட்டு, அம்மா ஏதோ டென்ஷன்ல அடிச்சிட்டேன்டா தங்கம். சரி, இப்ப அம்மா உங்களை வெளியில கூட்டிட்டு போட்டுமா? விஜய், நானும் சுந்தரும் வெளியில போயிட்டு வரோம். தங்கம் எங்க போலாம் சொல்லுங்க? என்கிட்ட யாரும் பேச வேணாம், நான் எங்கேயும் வர மாட்டேன். அம்மாவை மன்னிச்சிடுறா தங்கம். இனிமே நான் உன் மேல கோவமே பட மாட்டேன். அம்மா கிட்ட பேசுடா தங்கம். உன்கிட்ட பேச மாட்டேன் போ. சுந்தர் நில்லு. ஏய் இங்க பாரு சுந்தர், நீ பேசலன்னா அம்மா அழுதுருவேன் பாத்துக்கோ. அவன் ஏங்க இப்படி பண்றான்? இசை, உனக்கு எப்படி அவ்வளவு கோவம் வந்தது? புள்ளைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன டென்ஷன்? அவன் யார் பேச்சும் கேட்காம அடம்பிடிச்சதுனால தானே அடிச்சேன். நீ அடிச்சுதான் அவன் பயந்துட்டான். நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான் பாரு. சுந்தர் இங்க பாரு, இங்க பாரு தங்கம். நீ என்ன சொன்னாலும் அம்மா கேக்குறேன். என்ன பாரு தங்கம். சரி, நாமளே தாயம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? எனக்கு ஏதோ வேணாம், நீ என்கிட்ட பேசாத. ஐம் சாரிடா பட்டு. உன்கிட்ட பேசாம அம்மாவால இருக்க முடியாதுல்ல. தாய்மை பத்தி வரவடிக்கும் நான் யாரு கூடயே பேச மாட்டேன். போங்க. அப்பா கூட பேச மாட்டியா தங்கம்? மாட்டேன், வெளியில போங்க. இசை, விடு, கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அதுக்கப்புறம் சரியாயிடுவான். தாய்மா சுந்தர் மனசுக்குள்ள இவ்ளோ இடம் பிடிச்சிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததே ஒரு வரம் தாங்க. அத நாம தான் புரிஞ்சுக்கல. பாசங்கிறதுக்கு அவங்க தான் உதாரணம் இல்ல. சுந்தர் புரிய வச்சிட்டான். இனிமே அவங்கள மிஸ் பண்ணவே கூடாது. தூங்கிட்டாமா, எழுந்த சரியாயிடுவான். ஐயா, காஃபி. ஐயா, டிஃபன் என்ன பண்ணட்டுங்க ஐயா? தாயம்மா, இன்னொரு காஃபி போடுங்க. அவன் சாப்பிடுறான்னு கேட்டு அப்புறம் டிஃபன் ரெடி பண்ணுங்க. ராமானுஜத்தை வர சொல்லியிருக்கேன். வக்கீல் சாருங்களா ஐயா? ஆமா, இப்ப வந்துருவான். அவன் வரதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. சரி, நீங்க போங்க. வணக்கம் சார். வாங்க. 5 நிமிஷம் லேட் பண்ணிட்டேன், சாரி. பரவாயில்ல, முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ. ராமானுஜம், மனுஷனுக்கு பர்சனாலிட்டியை விட பங்க்சுவாலிட்டி தாயா முக்கியம். எந்த தொழிலையும் பங்க்சுவாலிட்டி இல்ல, அவன் ஜெயிக்கவே முடியாது. என்ன சார், காலையில கூப்பிட்டு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே. அட நல்லவனே, உனக்கு ஆசீர்வாதம் பண்ண இல்ல, உனக்கு அசிஸ்ட் பண்ண தான் வர சொல்லியிருக்கேன். சார், பெரியவங்க நீங்க எனக்கு அசிஸ்டா? என்ன சார் பேசுறீங்க? நான் ஹைகோர்ட்டுக்கு போறதா வேணாமா? கொஞ்சம் இரு, இந்த காஃபிய முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீ என்னோட சாப்பிடுறியா? உனக்காக வெயிட் பண்றேன், வா சாப்பிடு. அடடடா, நான் மிஸ் பண்ணிட்டேனே. காஃபி டிஃபன்லாம் எனக்காக இந்த வீட்ல வெயிட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா காலையில எழுந்த உடனே வெறும் வயித்தோட ஓடி வந்திருப்பனே. அப்படியா? சாப்பிட்டு வந்துட்ட, அவ்வளவுதானே? சரி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இனிமே இங்க அடிக்கடி வரத்தானா போற. தாயம்மா, நமக்கு மட்டும் பண்ணுங்கம்மா. சரிங்க ஐயா. சரி, சொல்லுங்க, நீங்க எதுக்கு எனக்கு அசிஸ்டண்டா இருக்கணும்? நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ராமானுஜம், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா ஈஸ்வரமூர்த்தி சார், வாலியும் சேனாதிபதியும் சேர்ந்து குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
ஆனா 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆமா, நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வருது. ஏன் சார்பா நீ தான் ஆஜராகிற. நானா? ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கா? அதுக்கு ஏன் இப்படி ஷாக் ஆகுற? எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம எப்படி சார் கோர்ட்ல போய் நிக்கிறது? நான் எல்லா பாயிண்ட்டும் எடுத்து பாயிண்ட் பை பாயிண்ட் பக்காவா வச்சிருக்கேன். அத நீ பேசினாலே போதும். அதுக்கு தான் நீங்க அசிஸ்ட் பண்றதா மாத்தி சொன்னீங்களா? ஆமா, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீதாயா லாயர். அவங்க 2 பேரும் எந்த காரணத்தினாலையும் தப்பிக்கவே கூடாது. நீங்க கொடுக்கிற பாயிண்ட்ஸையும் டிப்ஸையும் வச்சு உங்க மாடுலேஷன்லயே வாதாடி ஜமாச்சிடுறேன். இந்த கேஸோட வாய்தா ராமானுஜங்கிற பேர் இருக்கு பாரு உனக்கு, அது மாறணும். வேணாமே, வாய்தா ராமானுஜம்னு சொன்னாதான் ஜனங்களுக்கு என்ன நல்லா தெரியும். கேஸ்ல ஜெயிப்போம், ஆனா பேரை மாத்திக்க வேண்டாமே. ஓஹோ, என்ன மாதிரி உன்னையும் ஒரு லீடிங் கிரிமினல் லாயர் ஆக்கணும்னு அப்படின்னு நான் பார்த்தா நீ பழைய மாதிரியே இருக்க ஆசைப்படுறிய. இத பாருங்க, கிரிமினல் லாயர் ஆனாலும் பேரு சீரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. இத பாரு, இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓகே, இத பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க. கோர்ட்ல தெளிவா பேசு. நீ தாயா ஜெயிப்ப, ரைட்? ஓகே சார். ஈஸ்வரமூர்த்தி சார், கோர்ட்ல நான் பேச போறதில்ல, மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி தான் பேச போறாரு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த 2 பேரையும் ஜெயில தள்ளிட்டு வெற்றியோட உங்களை பார்க்க வரேன். போயிட்டு வா. சரி, வரட்டுமா? ஐயா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறீங்களா? நான் வரலமா, முதல்ல தெரசாவுக்கு டிஃபன் கொடுங்க. சரிங்க ஐயா. இசைதான் போன் பண்ற. என்னம்மா வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் பண்ற? அப்பா, சுந்தர நான் கோவத்துல அடிச்சிட்டேன்பா. எதுக்குமா அடிச்ச? தாயம்மாவை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான். இப்ப ரோட்ல கோகிலா கிட்ட அவங்க கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்கிறான். என்னம்மா, ஏதாவது சொல்லி குழந்தைக்கு புரிய வைக்காம இப்படி குழந்தைய போட்டு அடிப்பாங்களாமா? தப்பெல்லாம் நம்ம மேல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கமா. ஐயா, என்னாச்சுங்க ஐயா? இசை சுந்தர அடிச்சுட்டேன்னு ஃபீல் பண்ணி எனக்கு போன் பண்றாமா. ஐயா, போன கொடுங்களேன். அம்மா, ஏமா இப்படி பண்ணீங்க? உங்களை கேட்டு அவன் ரோட்ல கலாட்டா பண்ணதுனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அடிச்சிட்டேன். அம்மா, என்னாலதான் சுந்தர் அப்படி பண்றான். நான் இப்பவே கிளம்பி வரேம்மா. இல்ல, அவசரப்படாதீங்க தாயம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. விஜய் அவனை பாத்துப்பாரு. இல்லம்மா, சுந்தர் அடிச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு இப்பவே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அவசரப்பட்டா எல்லா காரியமும் கெட்டு போயிடும் தாயம்மா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? அம்மா, ஏதாவது யோசிங்களேம்மா. சரி, நான் சுந்தரம் எங்கேயாச்சும் வழியில கூட்டிட்டு வரேன். தற்செயல அவனை பாக்குற மாதிரி பாத்துட்டு போயிடுறீங்களா? சரிங்கம்மா. நான் எப்ப வரணும், எங்க வரணும்னு சொல்லுங்க. சுந்தர் கிட்ட பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன், சரியா? சரிங்கம்மா. சரி, அப்பா கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேம்மா. சிவகாமி, அடியே சிவகாமி, ஏண்டி இருக்கிற கோட்டையெல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனி எந்த கோட்டைய பிடிக்க நீ இருட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? இந்த வீட்ல எப்போ என்ன நடக்கும்னு ஒண்ணுமே புரியலங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுத்துக்கிற? இசை ஒண்ணு பெத்து வச்சிருக்காளே, இன்னும் அது என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கோ தெரியலையே. அடியே, அது குழந்தடி, அதை ஏண்டி திட்டுற? குழந்தைனா ஒண்ணு பெத்தவங்க பேச்ச கேட்கணும், இல்ல நம்ம பேச்ச கேட்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போன தாயமா தான் வேணும்னு கேட்டா எப்படி?
நியாயமா பார்த்தா அவனுக்கு அவதான் உண்மையானவ. ரத்த உறவு வேற, துடிக்கத்தானே செய்யும். என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? உண்மை அதுதானே. அதுதான் துடிக்கிற உறவை துண்டிச்சாச்சே. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? விஜயும் இசையும் தான் அவளை தேடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்களே மறந்துட்டாங்க. இந்த பையெல்லாம் கடந்து துடிக்கிறான். துடிச்சாலும் தவிச்சாலும் போனவ திரும்ப வரமாட்டா. என்ன 2 நாள் அவன் தேடுவான், அதுக்கப்புறம் அவனே மறந்துடுவான். எனக்கு என்னமோ மனசு சமாதானம் ஆகவே மாட்டேங்குதுங்க. இத பாருங்க, நீங்க உடனே ஊருக்கு கிளம்பி போயிடாதீங்க. கொஞ்ச நாள் இங்கே பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போங்க. என்னத்த இங்க நடக்கிறத நான் பாக்குறது? உன்னை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. நீங்க இருந்தாதாங்க என்னால நிம்மதியா படுத்து தூங்க முடியும். இருந்து தாராவுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். நீ நிம்மதியா படு. எங்க கண்ணை மூடி படுத்தாலே அந்த தாய்மா மூஞ்சிதான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. என்னத்த பண்றது? ஏங்க ஏங்க அந்த லைட்ட போடுங்க. ஐயோ, ஒரு மனுஷன் ராத்திரியில வந்து படுத்து தூங்குறான், அவனை ஏண்டி டார்ச்சர் பண்ற? ஏங்க சுந்தர் கேக்குறானேன்னு தாயம்மாவ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா என்னங்க பண்றது? உயிரை கொடுத்து காப்பாத்துறத விட ஒதுங்கி காப்பாத்துறது உத்தமம்னு அவளுக்கு தெரியும். நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒருவேளை வந்துட்டா? ஒரு புள்ள பூச்சியை ஏன் அனாவசியமா கொல்லணும்னு அன்னைக்கு அவளை விட்டுட்டேன். இப்பவும் அவளுக்கு வாங்கின தோட்டா என் துப்பாக்கியில இருக்கு. திரும்பவும் அவ இங்க வந்துட்டான்னு வச்சுக்க, அவ போய் சேர வேண்டிய இடத்துக்கு நானே அவளை அனுப்பிச்சிருவேன். நீ பயப்படாம படுத்து தூங்கு. பயம்மா. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் லைட் போடுங்களேன். ஏங்க ஏண்டி ஒரு மனுஷன் களைப்பா வந்து படுத்து தூங்குனா ராத்திரியில ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், படுடி. ஏங்க ஏதாவது எடுத்து அப்படியே மண்ணில் ஒரே போடா போட்டு உனக்கு துப்பாக்கி எடுத்து குருவி சுடுற மாதிரி சுட்டு போடுவேன். ஒரு மனுஷன் நிம்மதியா படுத்து தூங்க விட மாட்டியாடி? இப்ப எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? அந்த குழந்தையை விட தாயமாவை நினைச்சு நீதான் புலம்பிட்டு இருக்க. கம்மன் படுத்து தூங்காம நீ மறுபடியும் ஏதாவது எழுப்புன என்ன என்ன நான் பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சொல்லிவிட்டேன், கம்மன் படுத்து தூங்குறீ. என்னங்க முதல்ல உங்க துப்பாக்கி எடுத்து ஒளிச்சு வைக்கிறேன். அப்பதான் நீங்க துப்பாக்கின்னு பேசாம இருப்பீங்க. இசை, என்னங்க? நீ ஏன் டிஃபனை மேல எடுத்துட்டு வர? சுந்தர எழுப்பி கீழே கூட்டிட்டு போக வேண்டியதானே? எவ்வளோ சொல்லியும் நைட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி படுத்துட்டான். இப்பவும் டைம் ஆயிடுச்சுல, அதான். பட்டு எழுந்துக்கிறீங்களா? நம்ம சாப்பிடலாம். தங்கம் எழுந்துருங்க பட்டு. சுந்தர், விஜய் விஜய் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. என்னாச்சு இசை? எனக்கு ரொம்ப ஜோர் அடிக்குது, தொட்டு பாருங்களேன். ஐயோ, என்ன இப்படி சொல்றது? சுந்தர் சுந்தர், அப்பாவை பாருடா. சுந்தர், விஜய் நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. தாயம்மா பத்தி எங்க? தாயம்மா பத்தி வேணும். தாயம்மா பத்தி வர சொல்லுங்க. இங்க பாரு, சுந்தருக்கு என்னாச்சு? ஜுரம் ரொம்ப அடிக்குது. சுந்தர், வாடா ஹாஸ்பிடல் போலாம். என்ன அவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கார் எடுங்க, நம்ம போலாம். விஜய், ஆஸ்பத்திரிக்கு நான் வரல. எனக்கு தாயம்மா பத்தி தான் வேணும். இப்படிலாம் அடம் பிடிக்க கூடாது பட்டு. பாட்டி வந்துருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம், வா. நான் வர மாட்டேன். சுந்தர், ஜுரம் அதிகமா இருக்கு, வாடா போலாம். மாமா, அவன் வரலனா பரவாயில்ல, நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லலாம்ல. ஆமால. விஜய், சீக்கிரம் கால் பண்ணுங்க. தங்கம். டாக்டர், சுந்தருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க உடனே வீட்டுக்கு வர முடியுமா? என்னாச்சு?
டாக்டர் ஃபீவர் மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? நான் கிளினிக்ல இருக்கேன், இப்போ உடனே வரேன். சரி, சீக்கிரம் வாங்க டாக்டர். ஓகே. தேங்க்யூ, வச்சிடறேன். என்னங்க சொன்னாங்க? உடனே வரேன்னு சொல்லியிருக்காரு. பதட்டப்படாதக்கா, சாதாரண ஜுரமா தான் இருக்கும், எல்லாம் சரியாயிடும். தாய்மா பாட்டி எங்க இருக்கீங்க பாட்டி? வாங்க பாட்டி. தேசக்கா, தாய்மா பாட்டி. சுந்தர், அம்மாவை மன்னிச்சிடுறா. பாட்டிய நான் தான் உனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன். என்னாலதான் இப்ப உனக்கு இதெல்லாம். தாய்மா பாட்டி. அம்மா இசை, நீ போன் பண்ணாம உன் அத்தை வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இசை, என்னடா ஆச்சு? ஏன் அழுகிற? அப்பா கேக்குறேன்ல, எதுக்காக அழற?